இளைஞர்களே, உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைத்த பெரிய பொருளாதார வெற்றியை பற்றிய கதை இது. ஒரு இளைஞன் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து வந்தான். அதனால் பொருளாதார உயர்வு பெறாமல் வறுமையில் இருந்தான். உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், நீ எல்லாம் எங்கே பொழைக்கப் போகிறாய் என்று ஏளனம் செய்வார்கள், வசைபாடுவார்கள், தூற்றுவார்கள். ஆனால் அந்த இளைஞனோ தனது உண்மைத்தன்மையில் உறுதியாக இருந்தான். ஒரு சமயம் சாலையில் ஒரு துணிப்பையில் 10 லட்சம் கண்டெடுத்தான். அவனுடைய மனம் பதைபதைத்தது, வேதனையில் துவண்டது. யார் விட்டு சென்றார்களோ அவர்கள் மனம் எவ்வளவு பாடுபடும், கஷ்டப்படும், துன்பப்படும், வேதனைப்படும் என்று இவன் மனதில் குழம்பினான். அந்த துணிப்பையில் துளவியதில் ஒரு விலாசம் கிடைத்தது. கட்டாயமாக இந்த பணம் இந்த விலாசத்துக்குரியவராகத்தான் இருக்கும் என்று அந்த விலாசத்தை அடைந்து அந்த பணம் அவருடையதா என்று தெரிந்து கொண்டு ஒப்படைத்தான். அதை பெற்றுக்கொண்ட ஒரு பெரியவர், தம்பி, இதேபோல் பலமுறை 10 லட்சத்தை சாலையில் விட்டிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு வாரிசு இல்லை. என்னுடைய பல கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை யாராவது நல்ல மனிதர்களிடம், பிறர் பொருளுக்கு சொத்துக்கு ஆசைப்படாதவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முடிவோடு சாலையில் விட்டு வருவேன். இதுவரை பல லட்சத்தை விட்டிருக்கிறேன். எடுத்தவர் திருப்பி வந்து தந்ததில்லை. ஆனால் நீங்கள் உண்மைத்தன்மையோடு வந்து கொடுத்திருக்கிறீர்கள். என்னுடைய பல கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்களை உங்களுக்கு எழுதி வைப்பதில் என் மனம் மகிழ்ச்சி அடையும். தம்பி, இதுவரை எனக்கு வாரிசில்லை என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் என் வாரிசு என்று அந்த ஐயா அந்த இளைஞனை கட்டி அணைத்து கொண்டார். ஆம் இளைஞர்களே, இப்படித்தான் ஒருவன் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து வந்தால் காலம் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை தீர்மானிக்கும் என்பதில் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்கள்.